ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம இத்தனை நாள் பெருமாள் விஷயம் கேட்டோம். இன்னைக்கு புத்தாண்டு தொடங்க போறது. எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிண்டு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு புதுவிதமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள், கடவுள் கண்டிப்பா தேவை வாழ்க்கைக்கு. இருந்தாலும் கடவுள் அடையணும்னா சில குணங்களை நம்ம விடணும், சில குணங்களை நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லார்கிட்டயும் எல்லா நல்ல குணங்களும் இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்துல நம்ம உணர மாட்டோம், அவ்வளவுதான். அப்ப எதை விடலாம், எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பொதுவான கதைகள். பெருமாள் கதை கண்டிப்பா ராமானுஜர் இல்லாம ஒரு அதுவும் ஆரம்பிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது என்னால. சாதா விஷயம் பேசினாலும் அதுல உடையவர் இல்லாம நம்ம பேசவே முடியாது. மோட்டிவேஷனல் கதையிலயும் நம்ம உடையவர் உண்டு. நமக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையோட கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விட வேண்டிய 2 விஷயங்கள். அதாவது எடுத்துக்கிறதுன்னா ரொம்ப ஈஸி, விடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம முதல்ல நம்ம கிட்ட அந்த குணம் இருக்குன்றத உணரணும். அப்படி நம்ம விட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா சோம்பேறித்தனம். வந்து ஒரு வாட்டி என்னாச்சா, ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஆல்பர்ட் எயின்ஸ்டீன்னு தெரியாதவங்களே இருக்க முடியாது. ரிலேட்டிவிட்டி தியரியை அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர்கிட்ட என்ன ஆச்சா, அவர் அதை கண்டுபிடிச்சு அந்த முயற்சியில வெற்றியும் கண்டுட்டாரு. அப்ப உடனேவே பேட்டி எடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு பாப்புலர் ஆயிட்டாங்கன்னா அவங்கள நிறைய பேர் பேட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி அவரையும் பேட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்களாம். அவங்கள கிட்ட கேட்டாங்களாம், நீங்க ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிக்கலன்னா உலகத்துல இதை யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், நான் கண்டுபிடிக்காம விட்டிருந்தேன்னா 3வது வாரம் எண்ணி இன்னொருத்தர் அதை வெளியிட்டு இருப்பாருன்னு. எப்படி இப்படி உறுதியா சொல்றீங்கன்னு? நாங்க நிறைய பேர் சேர்ந்து ஒன்னாதான் இந்த ஆய்வை மேற்கொண்டோம். அவரும் என்ன மாதிரி இந்த ஆய்வை முடிச்சிட்டாரு. ஆனா அதை எழுதி அதை அதாவது பதிப்புல கொண்டு வரத்துக்கு அவர் காலதாமதம் பண்ணிட்டாரு. நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டாரு. அதனாலதான் என் கண்டுபிடிப்பு முதல்ல வந்துட்டு. நான் முதல்ல கண்டுபிடிச்சதா அர்த்தம் இல்ல, அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவரோட சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு குணத்தினால அவர் அதை இழந்தார். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே எல்லா விதமான டேலண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த டேலண்ட் எல்லார்கிட்டயுமே உண்டு இன்னைக்கு. ஆனா என்னன்னா முயற்சின்றத அவங்க பண்றது இல்லை. இன்னும் எதுக்கு, அதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு பண்ணலாம்னு எயின்ஸ்டீனுக்கு கிடைக்க வேண்டியது அந்த ஜெர்மனியை சேர்ந்த இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டியதுதான். ஆனா அது அவர் கோட்டை விட்டதுக்கு காரணம் அவரோட சோம்பேறித்தனம். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய விஷயம் சோம்பேறித்தனத்தினாலதான் இந்த டிவியே பார்த்துன்னு இருப்போம். இந்த வேலை செய்யலாமான்னு மனசு கேட்கும். ஆனா அப்படியே இதுல உட்காந்து 3 மணி நேரம் அதுலயே போயிடும். அடுத்த வேலையை செய்யாம கோட்டை விட்டுரும். இது நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கலாம். பசங்க இந்த காலத்து பசங்க முயற்சி தான் பண்ணணும். இந்த சோம்பேறித்தனத்தை பெரியவங்களையும் சின்னவங்களையும் விட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமோ குணம். தமோ குணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோம்பேறித்தனம், மயக்கம், சோர்வு இதைதான் விடணும். ஏன் இதை விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிஷாசுர மர்தினி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அம்பாளுக்கு ஒரு பேரே உண்டு. மகினா எருமன் ஒரு அர்த்தம். அந்த எருமையை ஏன் தெரியுமா எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம்? அது அந்த எருமைன்ற அசுரனை தாயார் கொலை பண்ணாலாம். அதனால அவளுக்கு மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பேர். எருத எதுக்கு குறிப்பிடுவாங்கன்னா, சோம்பேறித்தனத்துக்கு எருத குறிப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதா. ஏன் எருது எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா யமனுக்கும் எருததான் சொல்லுவா. யமன் வேகமா நம்ம மேல பாசக்கயிறை போட மாட்டார். மெதுவா தான் நம்ம மேல அந்த பாசக்கயிறை நீட்டுவார். எருதுன்றதே தமோ குணத்தை குறிக்கும். மயக்கம், சோம்பேறித்தனம், அப்புறம் இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையே ஒரு 10 நாள் கழிச்சு தள்ளி போட்டோம்னு வைங்களேன், அதுதான் தமோ குணம். இந்த தமோ குணம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் மிந்திய, அதாவது சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுனால. ஒரு 10 நாள் மீந்த சாத்தை வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு 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 சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல தமோ குணம் வளரும் அப்படின்றா. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சீக்கிரம் எழுந்து நமக்கு உரிய கடமையை செய்யும் போது இந்த தமோ குணம் போகும். அதாவது இந்த வண்டு வா தொடாமலர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கு எப்படிப்பட்ட பூ வச்சா விசேஷம் அப்படின்னா வண்டு தொடாமலர். இப்ப வண்டு அப்ப வண்டு தொடாமலர் அதோட எச்சில் பட்டுடுத்தா அதுக்கு அது படாத மலரை வைக்கணுமான்னு கேட்டா அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது.
வண்டுன்றது அந்த பூக்கள்ல இருக்க தேனை வந்து குடிக்கும். அது எப்ப குடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலை பொழுதாம். ஒரு 4, 5 மணிக்கு முன்னாடி. அந்த நேரத்துல தான். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தன் எழுந்து குளித்து அந்த புஷ்பங்கள பறிக்கணுமா. அதனால தான் வந்து பக்தின்றது எப்படின்னா, இந்த வண்டு தொழா மலர். அதற்கு முன் நம் எழுந்து நம்ம பகவானை தொழணும். நம்மள சுறுசுறுப்பா ஆக்கறதுக்காக நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச வழிதான் அந்த வண்டு தொடா மலர பகவான் விரும்புவாரு. அப்ப நம்ம அதற்கும் முன்னே எழுந்து நம் காலை கடன்களை முடித்து பகவானுக்கு வேண்டிய மலரை பறிக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சீக்கிரம் எழுந்தாலே பாதி வேலை முடிஞ்சிருங்க. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது பார்த்தேன்னா, பெருமாள வந்து இப்ப நம்பல்லாம் இருக்கோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்பல்லாம் சேர்ந்து பெருமாள சேவிக்கும்போது அந்த அனுபவம் ஒண்ணா இருக்கும். ஆனா பெருமாள உணரணும். கடவுள நான் உணரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தனிமையில தான் கடவுள உணர முடியும். கடவுள உணர்றது, அவங்க அடையறதுன்னா, இப்ப 100 பேரோட இருக்கும்போது நம்ம கேளிக்கை, கிண்டல், சிரிப்பு, சந்தோஷம், ஆரவாரம் இதுல தான் ஈடுபடுவோம். ஆனா வந்து கடவுள்ன்ற ஒரு இடத்துக்கே நீங்க போமாட்டோம். அதாவது ஒரு 20 பேர் சேர்ந்து கோவில் பயணத்துக்கு போறோம்னா, நடுவுல நம்ம வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, என் சோக கதை, உன் சோக கதை பேசி பெருமாள பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். ஆனா இதே தனிமையில இறைவன சேவிக்கும்போது, நம்ம உணர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இறைவன் கூட நம்ம பேசலாம். என்ன நம்மளோட தவறுகளோ அத உணரலாம். இப்படி ஒரு கதை இருக்கு. அதாவது நிமின்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் விதேக நாட்டு ராஜா. அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. கஷ்டம், துன்பம் அப்படின்றத அவன் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. எப்பயுமே சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இதையே அனுபவிச்சதுதான். நோய்வாய் அவனுக்கு வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் இல்லாமை அப்படின்ற ஒண்ணே கிடையாது. எது எடுத்தாலும் ஆள் வந்து வேலைக்கு வந்துருவாங்க அவனுக்கு. அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு சந்தோஷ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு நெறைய மனைவிகள் உண்டு. அப்ப ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவருக்கு உடம்புல வந்து ஒரு விதமான வியாதி வந்தது. என்னன்னா, உடம்பு எரிய ஆரம்பிச்சது. கத 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 கதன்னு எரிய ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்றதுன்னு அந்த நாட்டு வைத்தியர் கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "ஒண்ணும் இல்லங்க. சந்தன கட்டைய எடுத்து நன்னா அரைச்சு உடம்புல பூசிண்டே இருங்க. கொஞ்சம் அதாவது அந்தந்த நேரத்துக்கு புது புது சந்தனத்த அரைச்சு தேகத்துல தடவ தடவ அந்த வேதனை போகும்." அப்படின்னாங்க. உடனே அவருக்கு நெறைய மனைவிகள் இருக்கால்ல, அவலாம் நாங்களே அரைச்சு அத போடுறோம்ன்னு சொல்லிட்டு அவ அரைக்க ஆரம்பிச்சுண்டே இருக்கா. அப்ப அவ கையில வந்து வளையல் இருந்தது. நெறைய வளையல போட்டுண்டு அவ வந்து அத அரைக்கிறா. அப்ப அந்த என்னாச்சா, நெறைய வளையல போட்டு அரைக்கும்போது நெறைய மனைவிகள், கை ஃபுல்லா வளையல போட்டுண்டு அரைக்கிறா. அப்ப அந்த சத்தம் ஜதன்னு சத்தம். அந்த சத்தமே அவனுக்கு எரிச்சல விட்டு ஏற்படுத்திதான். சொன்னானா, "அம்மா இந்த மாரி சத்தம் போடாதன்ன" உடனே, அவ அத்தன பேரும் வளையலெல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஒத்த வளையல அணிஞ்சுண்டு அரைக்க ஆரம்பிச்சாளாம். அப்ப சத்தமே கேட்கலையாம். உடனே இவன் சொன்னானா, "என்ன எல்லாரும் அரைக்கிறதையே நிறுத்திட்டாங்களா?" அப்ப அந்த வைத்தியர் சொன்னாராம், "இல்லப்பா, எல்லாரும் உங்க மனைவிகள் அத்தன பேரும் அரைச்சுண்டே தான் இருக்காங்க. ஆனா ஒத்த வளையலோட அரைச்சுண்டு இருக்காங்க. ஆஹா! ஒண்ணா இருக்கும்போது எத்தனை இனிமையா இருக்கு." அப்படின்றத அவன் யோசிக்கிறான். யோசிச்சு, இந்த உடம்பு சுகத்துக்காக இந்த சந்தனம் ஒரு அவசியமா? தனிமையில இறைவன் இப்ப நம்ம தனிமையில இருக்கோம். தனிமையில யார அடையலாம்? அதாவது துக்கம்ன்னு ஒண்ணு வரும்போது தான் நம்ம இறைவன்றத தேடி போவோம். துக்கம்ன்னு ஒண்ணு வரலன்னா, இறைவன் கிட்ட போகவே மாட்டா. அததான் குந்தி தேவி சொல்லுவா. அதாவது கண்ணா கிருஷ்ணர் கேட்பாரு, "அத்தை, உலகத்துல இருக்க அத்தன பேருக்கும் நான் வரம் தரேன். உனக்கு ஏதாவது வரம் வேணா என்ன கேளேன், நான் உனக்கு தரேன். எனக்கு எப்பயுமே தீராத கஷ்டத்த குடுன்னுவாளாம். எனக்கு கஷ்டம் குடுத்துண்டே இருந்தா தான் உன்ன நெனச்சுண்டே இருப்பேன். நீ கஷ்டத்த குடுக்கறத நிறுத்திட்டன்னா, நான் உன்ன நெனைக்கிறத நிறுத்திட்டுவேன்னாளாம்." அதனால இவர் என்ன பண்ணாராம், "அப்பா, இத்தன நாள் இந்த அறிவு கெட்டத்தனமா இந்த சுகத்திலேயே ஈடுபட்டுட்டோம். தனிமையில இறைவன அடையலாம்ன்னு சொல்லிட்டு தபஸ் பண்ண போய் இறைவன அடைஞ்சாராம்." இப்ப என்னன்னா, தனிமையில இருக்கும்போது இறைவனை அப்படின்றத உணரலாம் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்புறம் நம்ம இன்னைய காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, திருக்குறள் அப்படின்றது நீதியை சொல்ல வந்த கதை. அதுவும் அது வந்து தமிழர் பண்பாடு மட்டும் கிடையாது, சனாதனம். அகர முதல எழுத்தெல்லாம்ன்றதுல அங்க சொன்னதே வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன தான் அங்க திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இன்னைக்கு அந்த ஒரு 2 குறள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு அழகான 2 கதையும், அதுலேருந்து வர நீதியையும் வச்சு, நம்ம வாழ்க்கைக்கு இது ஏதாவது ஒரு விதத்துல பயனளிக்குமான்னு பார்க்கலாம். "ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லாம் செயல்." அதாவது இந்த இடத்துல என்னன்னா, நீ அதாவது நீ இறக்கும் தருவாய் வரை உன்னால முடிஞ்ச அறத்த செஞ்சுண்டே இருக்கணுமா. அறம்னா நல்லது, தர்மம்.
நல்லதா சொல்றது, நல்ல செயல செய்யறது, மனசால நல்லத நினைக்கிறது. இதுதாங்க அறம். இந்த அறத்த நீ சாகர நிமிஷம் வரையும் பண்ணிண்டே இருக்கணும். இதுல வந்து மகாபாரதம். மகாபாரதத்த எதுக்குன்னா, நாளைக்கு 2025 தொடங்க போறது. இன்னைக்கும் நம்ம மகாபாரதத்த தான் கேட்கணுமான்னு கேட்டீங்கன்னா, இது இல்லங்க. இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு கூட அ மகாபாரதத்த சொல்லிண்டு தான் இருப்பாங்க, கேட்டுண்டு தான் இருப்பாங்க. அதோட பயன்கள் இருந்துண்டே தான் இருக்கும். அதாவது கிருஷ்ண பரமாத்மா 17வது நாள் போர். அந்த பார்த்தேன்னா கர்ணன் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. கீழே விழுந்து கிடக்குறாரு. இந்த இடத்துல அர்ஜுனன் நிக்கிறார். அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, அப்பா இந்த பாவம்பா, இவன மாதிரி நல்லவனை நான் பார்த்ததே இல்லைன்னு கிருஷ்ணன் புலம்பிண்டே இருக்காரு. அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடுது. என் பக்கத்துல நின்னுண்டு நீ கர்ணன் நல்லவன் கர்ணன் நல்லவன்றியேப்பா, இது எப்படி எனக்கு இது முற்றும் வந்து வினோதமா இருக்கேன்னு உடனே, சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. அந்தணன் அந்தணன் கிட்ட அந்தணர் அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கேருந்து நான் அந்தணர் தேசத்தை பகவான் தரிச்சுன்றுவார். தரிச்சுண்டு கர்ணன் கிட்ட போய் நின்று, ஹே கர்ணா, ஆஹ் எனக்கு கொஞ்சம் தங்கம் தாயேன், எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்கிட்ட இப்போ தேவரீர் குடுக்குற மாதிரி தங்கமே இல்லையேன்வார். இல்ல எனக்கு கண்டிப்பா தங்கம் வேணும் அப்படின்ன உடனே, என் பல்லுல ஒண்ணு தங்கம் தான், அதை நீங்களே உடைச்சு எடுத்துக்கிறீங்களா? ஆஹா, என்ன ஒரு அந்தணனை பார்த்து உடைச்சு எடுத்துக்கோன்னு இப்படி அபச்சாரம் பண்றியேப்பா அப்படின்ன உடனே அவரே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கல்லை தேடி கீழே நகுந்து நடந்து உடம்ப தேய்ச்சுண்டு போய் கர்ணன் விழுந்து கிடப்பாரு. அப்போ ஒரு கல்லு கிட்ட போய் தம் பல்ல வைப்பார். வச்சு அதை வந்து நீங்களே அடிச்சு எடுத்துக்கோங்க, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னுவாரு அந்தனர். உடனே இவரே அதுல வச்சு எங்கேந்தோ ஒரு அம்ப எடுத்து அந்த பல்ல தானே உடைச்சு பேத்து எடுப்பார். அந்த தங்கப்பல்ல எடுத்து இதை எடுத்துக்கோங்கன்னு. இதுல ஒரே ரத்தம் படிஞ்சிருக்கு, இதை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு ஒண்ணு. அங்க என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட வில்லையும் அம்பையும் கடைசி நேரத்துல ஏந்தி கீழே வருணாஷ் மேல நோக்கி வர்ணா பகவானை நோக்கி அம்பை எய்துவாரு. மழை பெய்யும். அதுல வந்து அந்த பற்கள்ல இருந்த ரத்தம் வந்து கரைஞ்சு பல்ல வந்து நன்னா இப்ப அந்த தங்கப்பல் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இப்ப தானம் பண்ணுவார். அப்பா சந்தோஷம் சொல்லிட்டு அந்தனர் அதை பெற்றுண்டு போவார். அதை பார்த்துட்டு கர்ணன் பண்ணதை பார்த்து அர்ஜுனன் கிட்ட சொல்வாரு, சாகர நேரத்திலையும் தன்னை நாடி வந்தவாளுக்கு அறத்தை செய்யணும், அதை செஞ்சு வாழ்ந்தவன் கர்ணன். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இன்னைக்கு கத்துக்கணும் என்னன்னா, நமக்கு சில நேரத்துல செய்ய மனசு இருக்கும், ஆனா கையில பணம் இருக்காது. அந்த நேரத்துல மனசாலையாவது, ஆஹா என்னால கொடுக்க முடியல, ஆனா இவரோட கஷ்டம் தீரணும்னு நம்ம பிரார்த்தனையாவது செய்யணுமா. அந்த அறத்தை நம்ம சாகர வரையும் விடக்கூடாது. அடுத்தது இன்னொரு அழகான ஒரு கதை. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதாவது நம்ம எப்பயோ ஏதோ ஒரு நல்லது கேட்டிருப்போம், அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படியோ வந்து ஒரு நல்லதை தருமா. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் கிட்ட வந்து பெரிய பணக்கார ராஜாக்களோட பசங்கள்லாம் வந்து பாடம் கத்துட்டாங்க. அப்ப வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையனும் இவங்க கத்துக்கிற இடத்துக்கு பின்னாடி நின்று தினைக்கும் அவர் என்ன கத்து கொடுத்தாரோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல விஷயம்னாலே நம்ம இதிகாச புராணங்கள் தான். ராமாயணத்தை அந்த முனிவர் கத்து கொடுத்தார். அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அந்த மாடு மேய்க்கிற பையனும் எல்லாத்தையும் கத்துண்டான். கடைசியா அந்த ராமாயணத்தை சொல்லி முடிக்கிறார். அப்ப எல்லா பசங்களையும் உட்காத்தி வச்சு முனிக்குமாரர், அதாவது ராஜகுமாரர்கள் அத்தனை பேரையும் உட்காத்தி வச்சு, பா ராமாயணம் சொன்னேன், இதுல உசந்தத பத்தி சொல்லு, இது என்ன, ஏன் இதுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்றத சொல்லணும்னே ராஜகுமாரர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை சொன்னான். ஒருத்தர் சொல்றாரு, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள வேற்றுமையை சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ராமாயணம் எடுத்திருக்கேன், மகாபாரதம் எடுத்திருக்கேன், ரெண்டுத்தையும் பத்தியும் எடுத்திருக்கேன். இதுல வந்து உங்களுக்கே மனசுல பதிஞ்ச விஷயங்கள்னா, உடனே அவர் சொல்றார், ஆஹா ராமாயணத்துல 14 வருஷம் காட்டுக்கு போனான், மகாபாரதத்துல 12 வருஷம் போனான், ஆஹா இது ஏற்புடையதா இல்லைன்றார். இன்னொன்னு சொல்லும் போது இது வந்து பஞ்ச பாண்டவர்களை பத்திய கதை, இங்க 4 பிள்ளைகள் பத்திய கதை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்றாளே தவிர அந்த முனிவர் மனசை தொடுற மாதிரி எதுவுமே சொல்லல. அந்த கேட்டு அந்த பையன் நேர வரான், குருவை வந்து முனிவரை வணங்குறான். வணங்கி சொல்றான், நான் இத்தனை நாள் உங்க கதையை கேட்டேன், நான் ஏதாவது சொல்லட்டுமா அப்படின்னா, தாராளமா சொல்லலாம்ப்பா, சொல்றதுக்கு எல்லாருக்குமே அனுமதி உண்டு, நீ சொல்லுன்னாராம்.
உடனே அந்த குழந்தை சொல்லித்தான், அதாவது ஒரே ஒரு வார்த்தை தாங்க வித்தியாசம். ராமாயணத்துல பெண்ணாசையினால ராவணன் அழிஞ்சான். மகாபாரதத்துல துரியோதனாதிகள் மண்ணாசையினால அழிந்தார்கள்னு அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதாவது எந்த நேரத்திலயும் ஏதோ ஒரு நல்லது, அதாவது அதாவது நம்ம இவங்களுக்கு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுல இங்க இருக்கிற ஒரு 30 பேரை இத கேட்டு பின்பற்றணும். இத 100 பேர் கேட்டும் பின்பற்றணும்னு கிடையாது. யாரா ஒருத்தர் அந்த விஷயத்தினால பலனடைஞ்சா கூட ரொம்ப சிரேஷ்டம். அதே மாதிரி நம்ம கேட்கிற இந்த நல்லது இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இது நன்மையை ஏற்படுத்தும். அதனால நம்ம நல்ல விஷயங்கள்ல வாழ்க்கையில எப்பயுமே கேட்டுட்டு இருக்கணும். அதாவது நான் எப்பயுமே ஒண்ணு சொல்வாரு. வேலுக்குடி சுவாமிகள் கூட அவர் கதையில சொல்லுவாரு. இது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பெருமாள் விஷயத்த கேட்கறத விட்டுட்டேன்னு வையேன், கேப் வந்துடுத்துன்னு வைங்களேன், நம்ம பெருமாளையே மறந்துருவோம். மனச தவற நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தினைக்கும் அது கேட்கணுமான்னு கேட்டா, தினைக்கும் மனசுன்றது பக்குவ நிலை அடையணும்னா அதை கேட்கணும்னுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு இது ரொம்ப 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 அழகான கதை. நம்மலாம் இன்னைக்கு கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு, கடவுள எங்கெங்கேயோ தேடுறோம். ஆனா கடவுள் எங்க இருக்காருன்னு இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இது இப்ப நவீன கதை தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல அதாவது ஒரு ஒரு 20, 30 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு அ வியாபாரியும், ஒரு திருடன் 2 பேருமே டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின்ல பயணம் வந்தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து சென்னை இன்னைக்கு 2 ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜர்னில போயிடலாம். அப்பல்லாம் 3 நாள் காலையிலயும், ராத்திரி 2 நாள் கழிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 2 1/2 நாள் ரயில் பயணத்துல இருந்தா தான் சென்னைய அடைய முடியும். அது மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த 3 நாள் இவ 2 பேரும் இந்த வியாபாரியும், திருடனும் டெல்லியிலேருந்து சென்னைக்கு ரயில் பயணத்துல ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. எதிர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரே கம்பார்ட்மெண்ட்டவா 2 பேரும். அப்ப இந்த திருடன் பார்க்குறான். ஆஹா! வியாபாரி. கையில பார்த்தா அந்த வியாபாரி கட்டு கட்டா நோட் எடுத்து எண்ணிட்டு இருக்கார் பணக்கட்ட. இவர் தூங்கும்போது இந்த பணத்த அடிச்சிரணும்னு நினைக்கிறார் இந்த திருடன். சரின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு வியாபாரி. திருடனும் இவர் நல்லா தூங்கிட்ட அப்புறம் அந்த பணத்த ஃபுல்லா தேடுறான். பெட்டியில அவர் அவரோட சாமான் செட் எல்லாத்தையும் உதறி பார்த்து தேடுறான். கிடைக்கல. தூங்கிடுறான். அடுத்த நாள் காத்தால பார்த்தா அந்த வியாபாரி பணத்த எடுத்து திருப்பி எண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆஹா! இவர் எங்க பணத்த வைக்கிறாருன்னே தெரியலையே. நம்மளும் தேடுறோம், தேடுறோம் கிடைக்கலையே. இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அடிச்சிரணும். இன்னைக்கு தான் நமக்கு வாய்ப்பு. அடுத்த நாள் காத்தால விடியல் வந்துரும். அதுக்கப்புறம் இரவு கிடையாது நமக்குன்னு. அப்புறம் வைக்கிறாரு. இவரும் தேடுறான். ராத்திரியாவது வியாபாரி தூங்கிடுறாரு. இவனும் அந்த நேரம் முழிச்சுன்னு தேடுறான். கிடைக்கல. அடுத்த நாள் காத்தால பார்க்கறான். இவன் எழுந்து முழிச்சு உட்காரும்போது வியாபாரி திருப்பி அதே பணத்தை எடுத்து கட்டு கட்டா எண்றாரு. உடனே அவனுக்கு அப்படியே பார்த்த உடனே, ஆஹா! இந்த பணத்தை இந்த ஆள் எங்க வச்சாருன்னு தெரியலையேன்னு உடனே வியாபாரி சொல்றாரு. "அப்பா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை நான் எங்க வச்சேன்னு தானே யோசிக்கிற. எதுல வச்சா நீ திருடிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னோட தலையணி கீழ தான்ப்பா நான் இத வச்சேன். உன்னோடத நீ தேடவே மாட்ட. அதனால தான் அங்க வச்சேன்னாராம். அதே மாதிரி தான். இறைவன் எங்க இருக்காரு, எங்க இருக்காரு, எங்க இருக்காருன்னு தேடுறோம். இறைவன் எங்கேயும் இல்ல. நமக்குள்ள இருக்காரு. நமக்குள்ள இறைவன தேடுறத விட்டுட்டோம். அப்ப தேடினா கிடைச்சிருவாரான்னு கேட்டா, கண்டிப்பா கிடைப்பாரு. எப்பன்னா, இப்ப நீங்க ஒரு பொருள தேடினா எப்ப கிடைக்கும்? சுத்தமான வீட்ல நீங்க தேடினா கிடைக்கும். குப்பை கூள வீட்ல தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நம்ம மனச தூய்மையா வைத்துக் கொள்ளும்போது, நம்ம மனசுக்குள்ள உறைந்திருக்கிற இறைவனை பார்க்கலாம். இது சீக்ரெட். ஒண்ணுமே இல்ல. கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. நல்லதெல்லாம் டெபாசிட் பண்ணுங்க. அப்ப அந்த நல்லத்துல இருக்கிற இறைவன் நம்ம கண்ணுக்கு தென்படுவான். அவ்வளவுதான். அடுத்தது 2 சின்ன கதைகள். ஒண்ணே ஒண்ணு பார்த்தீங்கன்னா, காஞ்சி மகா பெரியவா. கடைசியா உடையவர். அதாவது பஞ்சாபகேசன் அப்படின்ற ஒருத்தரு பெரியவா கிட்ட வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு 65 வயசு ஆச்சு. பெரிய காஞ்சி மடத்துல இருந்தாரு. பெரியவாளுக்கு கைங்கரியம். எல்லாவித கைங்கரியமும் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாபிகேசன் தான் பண்ணுவாராம் பெரியவாளுக்கு. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சாம், அ இந்த பஞ்சாபிகேசனுக்கு 65 வயசு ஆயிடுச்சு. 65 வயசு ஆன உடனே, ஆஹா இனிமேல்ட்டு அவரால வேலையே செய்ய முடியல. அதனால அந்த மடத்த விட்டு கிளம்பி போயிடுறாராம். கிளம்பி அவரு அதாவது மடத்துலலாம் ரிட்டயர்மென்ட் சொல்ல முடியாது. பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தன்னோட தஞ்சாவூர் ஊருக்கே போய் சேர்ந்துடுறாரு பஞ்சாபிகேசன்.
அப்ப அவர் பையன் கிட்ட உட்கார்ந்து பையனோட வாழ்ந்துட்டு இருக்காரு. பையனும் சிறந்த காஞ்சி பெரியவா பக்தர் தான் அவரும். அப்ப வந்து பெரியவா பக்தரா இருக்கும்போது, அந்த பையன் ஒரு நாள் சொல்றானாம், "அப்பா, நீ நல்லபடியா ஏதா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தனா, அ நீ ஏதோ ஒரு பேங்க்லயோ, இல்லன்னா ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்லயோ இருந்திருந்தன்னா, இத்தன நேரம் உனக்கு பென்ஷன் வந்திருக்கும்பா. இன்னைக்கு உனக்கு அந்த பென்ஷன் கூட கிடைக்கலப்பா." அப்படின்னு ஆனா நான் தப்பா சொல்லலப்பான்னு உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு பட்டுரும். "டேய் பெரியவாளுக்கு செய்யற கைங்கரியத்தோட இதெல்லாம் சிறந்ததாடா?" அப்படின்னுவாரு. "அப்பாப்பா என்ன மன்னிச்சிருப்பா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பான்னு" சொல்லிடுவாரு. அப்புறம் இந்த பையன் வந்து பெரியவாள பார்க்கறதுக்கு காஞ்சி மடத்துக்கு சாதாரணமா போவாரு. அப்புறம் வந்து வரிசையில நின்றுப்பாரு. தன்னோட நேரம் வரும்போது அந்த பெரியவாள போய் இவர் சேவிப்பாரு. அப்ப பெரியவா சொல்லுவாரு, "அப்பா, எனக்கு கூட இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்னு ஆசை. ஆனா என்னால முடியல. ஆனா நான் இங்க இருக்க எனக்கு எவ்வளோ அம்பாள் படி இறக்குறாளோ, அவ்வளவுதானப்பா நான் குடுக்க முடியும். அதனால எவ்வளோ படி அளக்குறாளோ அத வச்சுண்டு 25 நெல்லு மூட்டை உங்க அப்பாக்கு மாசா மாசம் அனுப்ப சொல்லி இங்க இருக்க காரியதரிசி கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. இது ஒரு பென்ஷன் தொகை மாதிரி நினைச்சுக்கோ ஏன்னாராம் பெரியவா. அங்க அவன் பேசினது இங்க பெரியவா காதுல கேட்டு அவர் இந்த பதில் அளிக்கவே அவன் கண்லேந்து ஜலம் வந்துடுத்தான். ஆஹா, இது என்ன நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லையே, நான் இத மாதிரி எண்ணத்துல பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்லேந்து எங்க அப்பா இத கேட்டா வருத்தப்படுவாரு. எனக்கு இந்த பணமே வேண்டான்னாராம். இது என்னோட அன்பளிப்புப்பா, கண்டிப்பா ஏத்துக்கணும்னு பெரியவா குடுத்தமிச்சாராம். எதுக்கு இந்த கதை சொன்னேன்னா, நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நம்ம பேசுறது நம்ம குருக்களுக்கு கேக்குமான்னு. கேட்காம ஏது, அவ எந்நேரமும் நம்ம கூடயே தானே இருந்துட்டு இருக்கா. நம்மள விட்டு அவ என்னைக்கு பிரிஞ்சா, நம்ம தான் அவளை விட்டு பிரிஞ்சுட்டோமே தவிர என்னைக்குமே நம் குருக்கள் நம்மளை விட்டு பிரிய மாட்டா. அதனால இறைவன் கிட்டயும் குரு மேல இருக்க நம்பிக்கையும் இழக்க கூடாது. கடைசியா உடையவரோட அழகான ஒரு கதை. அதாவது உடையவருடைய குரு பார்த்தேன்னா பெரிய நம்பிகள். அவரோட குரு குரு வந்து ஆள வந்தார். பெரிய நம்பிகளை என்ன பண்ணுவா, ஆள வந்தார் வந்து ஒரு கட்டளை இட்டிருப்பார். நீ எனக்காக மாரநேர் நம்பி அப்படின்றவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. மாரநேர் நம்பி யாருன்னு பார்த்தேன்னா 4வதோ 5வது வர்ணத்திலயோ இருந்தவர். அவருக்கு இவர் வந்து நித்திய கைங்கரியம். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அப்ப பெரிய நம்பிகள் வந்து கைங்கரியம் பண்ணுவாரு. அவருக்கு டெய்லி போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அவரை மரணிச்சிடுவாரு. மாரநேர் நம்பிக்கு அந்திம கைங்கரியம். அதாவது தீ மூட்டி அவரை எரிச்சு எல்லா வேலையும் பெரிய நம்பிகள் பண்ணுவாரு. அதனால என்ன பண்ணுவானா, ஊர் மக்கள் அத்தனை பேரும் பெரிய நம்பிகளை தள்ளி வச்சிருவா ஊரை விட்டு. நீ இனி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ரீரங்கத்துல தள்ளி வச்சிருவா. உடனே அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அத்துழாய்ன்னு பேரு. அதுக்கு ஒரே கஷ்டமாயிடும். உடனே நேரா ராமானுஜர் கிட்ட வரும். இது என்ன இது? எங்க அப்பா ஆள வந்தாருன்ற ஆச்சாரியன் சொல்லி தானே இத செஞ்சார். இது இப்படி இந்த ஊர் மக்கள்லாம் எங்கள தள்ளி வச்சுட்டாளேன்னு ஓன்னு அழும் உடையவர் கிட்ட சொல்லி. ராமானுஜர் சொல்லுவார், அம்மா கவலைப்படாத. ரங்கநாதர் உனக்கு வழிகாட்டுவாருன்னு சொல்லுவார் ராமானுஜர். உடனே என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் போன உடனே ஸ்ரீரங்கத்துல வந்து உற்சவம் தொடங்கிடும். அந்த உற்சவம் தொடங்கின உடனேவே பெருமாள் வந்து உற்சவத்துக்கு வெளியில வருவார். அப்ப இவா இருக்கிற தெரு வழியாவும் அந்த பெருமாள் வந்துன்னு இருப்பார். அப்ப அங்க இருக்கிற கைங்கரியக்காரா எல்லாம் சொல்லுவா, இங்க பாருங்கோ, இவாத்து கிட்ட மட்டும் பெருமாளை இறக்க கூடாது. இவாள கிட்ட கூடாது. இவாளை நம்ம விலக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு உடனேவே அந்த குழந்தை உள்ளேந்து அந்த பெருமாளை பாக்குறதுக்கு ஓடி வரும். அப்பா சொல்வா, நான் பார்க்க கூடாதுன்னு கட்டலம்மா, நான் எப்படிமா வருவேன்னு அழுவார் பெரிய நம்பிகள். அப்ப அந்த குழந்தை ஓடி வரும் பெருமாளை. அப்ப வந்து பெருமாளை இவாள்ல இருந்து நிக்க கூடாது, எடுத்துன்னு போன உடனே பெருமாள் கணக்க ஆரம்பிச்சிருவா. அந்த கணம் தாங்க முடியாம அந்த ஸ்ரீபாத தாங்கிகள் அந்த பெருமாளை கீழே வச்சிருவாளாம். கீழே வச்ச உடனேவே எல்லாம் அழுமா. அதாவது எல்லாரும் அந்த குழந்தை ஓன்னு அழும். பெருமாளே இது என்னன்னு அங்க இருக்கிறவாலாம் கதறுவா, இது என்ன பெருமாளை தூக்க முடியலையேன்னு. மேலேந்து அசிரீரியா சொல்வாராம், பெரிய நம்பிகள் என் சிஷ்யன். அவர் என்ன தவறு இழைத்தார்? அவர் எந்த தவறுமே இழைக்கல. அவர் இல்லாம நான் கிளம்ப மாட்டேன்றுவாராம் பெருமாள். ஆஹா, நம் உடையவர் சொன்னாரே, ரங்கநாதருக்கு வந்து உனக்கு பதில் கொடுப்பாருன்னு. ரங்கநாதர் அசிரீரியா, அசிரீரினா எதுவும் இல்லைங்க, ஷரீரி, சரீரம் இல்லாமல் பகவானோட குரல் அங்க ஒலித்தது. ஒலிச்ச உடனேவே அப்புறம் வந்து பெரிய நம்பிகளோட வந்து அந்த ஊர் மக்கள் ஏத்துண்டு பெருமாள் பெரிய நம்பிகள் வந்து அவர் சேவை சாதிச்சிட்ட அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பியே போனாராம். இந்த கதை எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ஆச்சாரியனையும் பகவானையும் நினைச்சுண்டாலே போதும், என்னைக்குமே அவ நம்மள விடமாட்டா. இந்த புத்தாண்டு நம்ம எப்படி தொடங்குறோம்னா,
கெட்டவையெல்லாம் விட்டுட்டு நல்லதெல்லாம் ஏத்துண்டு ஆச்சாரியன் திருவடிய தொட்டுண்டே பெருமாள் தாயார போய் அடையலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.